இந்த ஒரு பாலிசி ஏதோ ஒன்று வருதுங்கிறாங்க. அதுல இந்த தொழில் கல்வி வரணும். தமிழ்நாட்டில் ரெண்டு விஷயத்தை தான் எதிர்க்கிறானுங்க ரொம்ப அதிகமா. இந்த தொழில் கல்வி இல்லாம எல்லா பயல்களும் பிச்சைக்காரனா இருக்கணும். எல்லாருமே இந்த திராவிட இயக்கங்களுக்கு போஸ்டர் ஓட்டுறதுக்கும் நோட்டீஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்றதுக்கும் உண்ணாவிரதத்துக்கும் சங்கிலி போராட்டத்துக்கும் இவெல்லாம் வந்து அப்பப்ப வேலை செய்யணும், கூலி வாங்கிக்கணும். ஒரு துண்டு பிரியாணி அதே நேரத்தில் 10 ரூபாய் காசை வாங்கிட்டு கோஷம் போடணும் தலைவனுக்கு. இதனால தமிழ்நாட்டை நீ வளர்த்து வச்சிருக்க லட்சணம். நீ தமிழ்நாட்டில் இருக்கிற எவனையாவது திராவிட இயக்கத்திலிருந்து எனக்கு தெரிஞ்ச என்ன ஆச்சரியம் தான், திராவிட இயக்கத்தில் ஒரு மிகப்பெரிய கான்ட்ரிபியூட் பண்ணவனே எவனும் கிடையாது. தேசியத்துக்கு கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கானா, தெய்வீகத்துக்கு கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கானா, இல்லை மொழிக்கு கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கானடா, மொழிக்கு கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கானா. நீ எந்த தொழில் தமிழ் மொழியை வச்சு வளர்ந்தியோ, அந்த தமிழ் மொழியை பேச்சு சொல்லியோ ஜெயிச்சியோ, அந்த தமிழ் மொழிக்கு ஒன்னால் என்ன தொண்டு? அண்ணாதுரை எத்தனை நல்ல நூல்கள் எழுதினார். நான் சாமிநாத சர்மாவனுடைய நூலை கண்டு தமிழன் தலை நிமிர்ந்து வாழ முடியும். ஒரு மாஜினி, ஒரு கரிபால்டி, எத்தனை பேரை பத்தி எழுதியிருக்கான், என்ன பேர்லாம் லெனின், எத்தனை பேர், கார்ல் மார்க்ஸ், எல்லார பத்தியும் யாரும் எழுதினா தமிழ்நாட்டில்? நீங்களா? திராவிட இயக்கத்துக்காரனா? திராவிட இயக்கத்துக்காரன் ஏதாவது ஒரு தலைவனுடைய, வெளிநாட்டு தலைவனுடைய வரலாற்றை தமிழகத்தில் எழுதி வைத்து அவனை உயர்த்தி இருக்கிறியா? நீ எழுதி இருக்கிறதெல்லாம் ரோமாபுரி ராணிகள் கதை நல்லடா, அயோக்கிய பயல்களா. ரோமாபுரி ராணிகள் கதையை எழுதி கீழ்த்தரமாக கொண்டு போன சமுதாயத்தை கீழ்த்தரத்துக்கு கொண்டு போனவர்கள் நீங்கள். வேலைக்காரிக்கு வசனம் எழுதினவன்கள்லாம் நீங்க. ஆனா அதை விட நீங்களாம் என்னடா பண்றீங்க தமிழ்நாட்டுக்கு? தமிழனை உயர்த்துவதற்கு ஏதாவது செய்தால் ஊர் பேர் தெரியாத சாமிநாத சர்மா செஞ்சான்டா, ஊர் பேர் தெரியாது. அந்த ஆளுக்கு ஒரு ரெகக்னிஷனே இல்லை தமிழ்நாட்டில், ரெகக்னிஷன் இல்லை. மாப்போசி செய்தான், மாப்போசி செய்தார். நான் தான் சொல்வேன், தமிழன் தனக்கு யார் தலைவனாக இருக்கணும் கூட ஒரு சரியான ஜட்ஜ்மெண்ட் பண்ண முடியாத அளவுக்கு அவலமான நிலைமையில் இருக்கான். உண்மையான தமிழ் தலைவன் மாப்போசி. ஏன்? அவன் தான் தமிழ் மொழியால் தமிழன், பிறப்பினால் தமிழன், பண்பாட்டால் தமிழன், அறிவினால் தமிழன். அவருக்கு தெரியாத ஏதாவது ஒண்ணு இருக்கடா? ஒரு ஸ்கூல் டிராப் அவுட்ரா, 4ஆவதே போலடா, ஒரு 3ஆம் கிளாஸ் எட்டி பார்க்காத ஒரு ஆளு ஒரு சிலப்பதிகாரத்தில் சிலம்பு செல்வர் என்பதாக பட்டம் வாங்கக்கூடிய அளவுக்கு உயர்ந்து நின்றார். ராமாயணத்தை விமர்சனம் பண்ணக்கூடிய அளவுக்கு கம்பராமாயணத்தை ஆழ்ந்து படித்தார். மேடை போட்டு இந்த தமிழ்நாட்டினுடைய அரசியலை எப்படியாவது சுத்தப்படுத்தி விட வேண்டும் என்பதற்காக உழைத்தார். ஆனா இந்த திராவிட சாக்கடையில அவரால் சுத்தப்படுத்த முடியாது மட்டுமல்ல, அவரையும் கூட இந்த சாக்கடைக்கு இழுத்து விட்டார்கள் இந்த நாசகாரர்கள். கடைசி காலத்தில் இந்த திராவிட சாக்கடையில் செத்து போனான் அந்த ஆள். இந்த திராவிட சாக்கடையில் விழுந்து செத்து போனான். எனக்கு அதான் ஆச்சரியம். சாக்கடையை சுத்தம் பண்றேன்னு ஒருத்தன் வந்துவிட்டு கடைசியில் சாக்கடைக்குள்ளே விழுந்தான்னா அதை விட மோசமான நிலைமை உண்டுன்னா அதான் ஆப்போசிஷனுடைய நிலைமை வந்துச்சு. எதுக்கு சொல்றேன்? எதுவுமே நம்ம பார்க்கிற போது நமக்கு நல்லது பண்ணுகிறவர்கள் யார் இது தெரியும். இன்னைக்கு நல்லது பண்ணக்கூடிய ஒரு கல்வி திட்டத்தை மத்திய அரசாங்கம் முன்னெடுத்து வைத்திருக்கிறது. இதை தயவு செய்து சமஸ்கிருத வெறுப்புங்கிற பேர்ல, அல்லது வழக்கத்தை வெறுப்புங்கிற பேர்ல, அல்லது யாரோ கொண்டு வந்து எங்கள் மீது திணிக்கிறார்கள் என்ற பெயர்ல, அல்லது தொழில் கல்வி என்ற பெயரில் குலக்கல்வியை கொண்டு வந்து நாங்களெல்லாம் முன்னாள் தச்சம் புள்ள தச்சனா இருக்கணும். ஏண்டா கம்ப்யூட்டர் சயின்டிஸ்ட் புள்ள கம்ப்யூட்டர் சயின்டிஸ்டா இருக்கலாம், ஆனா தச்சம் புள்ள தச்சனா இருக்கக்கூடாத? எனக்கு கேள்வி, எனக்கு முடியலையே. ஏன்னா கம்ப்யூட்டர், உங்க அப்பா கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சார், நீயும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிற. உங்க அப்பா வந்து இது சார்ட்டர்ட் அக்கௌண்டன்டா இருந்தார், உன் பிள்ளையும் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்டா இருக்கான். அப்பா வக்கீலா இருந்தான், பிள்ளை வக்கீலா இருக்கான். அதெல்லாம் கௌரவ தொழில. அதனால குலத்தொழில் அங்க மட்டும் குலத்தொழில் இருக்கலாமா? அப்பன் தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சரா இருந்தா பிள்ளையும் முதலமைச்சர் ஆகணுங்கிற பைத்தியக்காரத்தனம் அல்ல. ஏன்னா அரசியலில் குலத்தொழில் செய்கிறவர்கள் நீங்கள். அரசியலில் மட்டும் உங்களுடைய குலக்கல்வி குலத்தொழில் இதெல்லாம் கொண்டு வரலாம். ஆனால் நாட்டினுடைய நலன் கருதி அவனுடைய குடும்பத்து தொழிலை அவரவர்கள் கற்றுக்கொள்வதில் நல்லது அப்படின்னு சொல்லி ஒரு திட்டம் கொண்டு வந்தா என்ன தப்புன்னு கேட்கிறேன். எனக்கு ஒன்றும் புரியலையே.